வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போனா ஒரு மொபைல் மைக் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். சோ இந்த மொபைல் மைக்கை சேஞ்ச் பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு ப்ளோயர்ல ஹீட் பண்றது, இல்லனா ஜம்பர் சொல்யூஷன் பண்றது. சோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ளோயர்ல வந்து ஹீட் பண்ணி சரி பண்ணும்போது அதுல நிறைய மைக் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுனால வந்து நமக்கு வந்து பிரைஸ் கட்டும் காஸ்ட் கட்டும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே வந்து நீங்க வந்து ஜம்பர் சொல்யூஷன் மூலமா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக் வந்து வேஸ்ட் ஆகிறது ரொம்பவே கம்மியாகும். அத 10 மைக் பண்றீங்க அப்படின்னா அதுல ஏதாவது வந்து 8 மைக் வந்து சால்வெண்ட் ஆயிரும். 2 மைக் மட்டும் தான் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சோ இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட்ல வந்து நம்ம வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணிருக்கோம். சோ இந்த கோர்சஸ் வந்து நீங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்னா மொபைல் பத்தி டாப் டு பாட்டமா கத்துக்கலாம். சோ மொபைல் பத்தி A to Z அத பத்தி என்னென்ன ப்ராப்ளம் வரும், சிசி பின் போயிடுச்சா, இல்ல வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைஸ் பண்ணணுமா, இல்ல கேமரால பிரச்சனையா, இல்ல சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து சின்ன சின்ன மதர் போர்ட்ல பிரச்சனையா, ஜம்பர் வந்து ட்ராக் மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் A to Z வந்து எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட் சொல்லி தருவோம். எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட்ல வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நெக்ஸ்ட் பேட்ச் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 6 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த டிசம்பர் 6 பேட்ச்ல வந்து நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழ வந்து எங்க கோர்ஸோட ஆஃபர் கொடுத்திருக்கோம். சோ எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் கொடுத்திருக்கோம். சோ ஸ்ட்ரிப்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட்ல வந்து கஸ்டமர்ஸ்க்கு இல்லாம மத்தபடி மொபைல் சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நாங்க சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து எங்க ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சில பல ஆஃபர்ஸும் எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட்ல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து இந்த பேட்ச்ல வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்து டெமோ கிளாஸ் இருக்கு. இந்த டெமோ கிளாஸ்க்கு நான் வந்து எந்த சார்ஜும் பண்றது இல்ல. சோ டெமோ கிளாஸ்ல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தரோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுவோம். சோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா. சோ நமக்கு பிடிச்சதை படிச்சோம்னா நமக்கு வந்து மனசுல வந்து தெளிவா நிற்கும். சோ நீங்க இந்த ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணனும் அப்படினா ஸ்ட்ரிப்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மைக்கை ஃபிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து 2 to 3 மினிட்ஸ் ஆகும். சோ இந்த 2 to 3 மினிட்ஸ்ல உள்ள நம்மால மைக் வந்து ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த மைக்கை ஏன் சேஞ்ச் பண்ண போறோம்னா சில மைக்ல வந்து நமக்கு வந்து வாய்ஸ் ரெடியூஸ் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு வரும். அப்படி இல்லனா சில மைக் வந்து சுத்தமா ஒர்க்கே ஆகாது. சோ இந்த ரெண்டு ப்ராப்ளம்க்காக தான் மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறோம். நார்மலா நம்ம மைக் சேஞ்ச் பண்ணும்போது கரெக்ட்டா ப்ளோயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மைக் சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து அதிகமான வந்து நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து சேம் மைக் தான் கரெக்ட்டா அதுல ஃபிட் பண்ண முடியும். இதே வந்து ஜம்பர் சொல்யூஷன் யூஸ் பண்றோம் அப்படினா டிஃபரண்டான மைக்கும் நம்ம மொபைல்ல ஃபிட் பண்ண முடியும். நார்மலா நம்ம செகண்ட் ஸ்டெப் யூஸ் பண்ணும்போது அதாவது ஜம்பர் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது கரெக்ட்டா பாத்தீங்க அப்படினா சில இடத்துல வந்து ட்ராக் மிஸ் ஆயிருக்கு அப்படினா உங்களுக்கு வந்து அந்த மைக் வந்து ஈஸியா ஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா ஜம்பர் சொல்யூஷன்ல வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்கும் நம்மளால ஃபிட் பண்ண முடியும். சேம் மைக் தான் ஃபிட் பண்ணனும் அவசியம் இல்ல. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்கும் கரெக்ட்டா ஃபிட் பண்ண முடியும். ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட்ல வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மலான விஷயம் தெரியல அப்படினா அத பத்தி A to Z வந்து நாங்க சொல்லி தருவோம். சோ எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட்டோட கோர்ஸ்ல வந்து இது எல்லாத்தையுமே வந்து டீடைலா சொல்லி தந்திருக்கோம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்தெந்த இடத்துல வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிருக்கோம். சோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஜாயின் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படினா ஸ்ட்ரிப்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. எங்களோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்ட்டா வந்து டிசம்பர் 6 வந்து எங்களோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இதுல வந்து உங்களோட பார்ட்டிசிபேட் இருக்கும்னா நீங்க எங்களோட எக்ஸிகியூட்டிவ்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த மைக். ஸோ இந்த மைக்கில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், கிரவுண்ட் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஏற்கனவே மதர் போர்டில் இருந்த மைக்கில் வந்து 6 டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ தனித்தனி 6 டெர்மினல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 டெர்மினல்லையுமே நம்ம வந்து இந்த மைக்கை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுதான் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 ஸ்பாட்லேயும் வந்து நம்ம ஜம்பர் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ஜம்பர் வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக வைக்கணும். இது நார்மலான கண்களுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். இதை ஹைடெக்கான மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ நார்மலாக சின்ன ஜம்பர் அடிக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இந்த ஒரு மைக்கை வச்சே நம்ம 10 வகையான மைக்குக்கும் வந்து நம்ம வந்து செட் பண்ண முடியும். அதாவது 10 வகையான மைக்கில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இந்த மைக்கை வச்சே நம்ம 10 வகையான மைக்கும் இது பண்ண முடியும். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரவுண்ட் இந்த 3 பாயிண்ட்டை வச்சே வந்து நம்ம மற்ற மொபைலுக்கும் அதாவது ஹைடெக்கான மொபைலுக்கும் சரி, லோவான மொபைலுக்கும் சரி நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் எப்படி அப்படிங்கிறத அக்யூரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் நம்மளோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல வந்து நாம வந்து பெய்டு கோர்ஸ் வந்து நடத்திருக்கோம். அதாவது 15 டேஸ்ல வந்து மொபைலை வந்து என்னெல்லாம் பண்ணா மொபைல் வந்து பழையபடி ஃபிக்ஸ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட் சொல்லி தந்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரிப்ல நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. நீங்களும் எங்களோட பேட்ச்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்களோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து டிசம்பர் 6 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நார்மலான மைக் இதில் இருந்தது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் பார்க்க தெரியும். ஸோ இதை வந்து லைட்டாக செப்பரேட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி இதை வந்து செப்பரேட் பண்ணலாம். ஸோ ப்ளோயர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணும் போதோ ப்ளோயர் யூஸ் பண்ணி ஃபிட் பண்ண வைக்கும் போதோ சில பல பிரச்சனைகள் ஆகும். ப்ளோயருக்கு முன்னாடி மேலே வந்து ஒரு வகையான பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேஸ்ட் மூலியமா வந்து ஈஸியாக வந்து அந்த மைக்கை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் கரெக்டாக 6 டெர்மினல்ஸ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரவுண்டுக்கு மேலே 2 டெர்மினல் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பழைய மைக்குல வந்து இப்படி இருக்குது. புது மைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 3 டெர்மினல்ஸ் தான் இருக்குது. இந்த 3 டெர்மினலை வச்சு கரெக்டாக வந்து ஜம்பரை ஃபிட் பண்ணி இதை வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சூப்பராக பார்க்க போகிறோம். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக தெரியுது. அது மேலே இருக்க லைன் ட்ராக் எந்தெந்த மாதிரி இருக்குது, அந்த லைன் ட்ராக் இருக்கா இல்லை மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தெளிவாக அதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
விக்கை யூஸ் பண்ணி மேலே இருக்க கரெக்டாக வந்து அதில் ஏதாவது லெட் வந்து ஃபார்ம் ஆகி ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ நார்மலாக வந்து மைக்கை ஃபிட் பண்ணும்போது ஜம்பரை வந்து ஃபிட் பண்ணும்போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜம்பர் கரெக்டாக வந்து அந்த இடத்துல அடாப்ட் ஆகி ஒட்டுறதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீனிங் சொல்யூஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து காட்டன் பட் வச்சு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களையும் அந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது மூலியமாக வந்து மேலே எந்த வகையான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே மாதிரி நம்ம வந்து சால்ட்ரிங் வந்து ஃபிட் பண்ணும் போதோ நம்ம வந்து லைன் ட்ராக்கை வைக்கும் போதோ கரெக்டாக வந்து ஜம்பரை ஃபிட் பண்ண வைக்கும் போதோ எந்த வகையான பிரச்சனையும் வராது. கரெக்டாக வந்து ஜம்பர் வந்து அந்த இடத்துலயே வந்து அடாப்ட் ஆகி கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் தெளிவாக சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப்ல நம்பர் கால் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. எங்களோட அடுத்த பேட்சை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களோட அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 12 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து டெமோ கிளாஸ் நடக்க போகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதா அந்த இடத்துல சால்ட்ரிங் வைக்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல சால்ட்ரிங் வைக்கிறது வந்து ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள். ஸோ இதை வந்து நார்மலான ஹேண்ட்ஸில் வைக்கிறது அவ்வளோவா சாத்தியம் இல்லை. ஆனால் இதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் இருந்து பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட், இந்த 3 விஷயங்கள் தான் பேசிக்கான விஷயங்கள். ஸோ இதுலேயும் சில பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே எங்கள் ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் தெளிவாக சொல்லி தந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரவுண்ட் டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த 3ஐயும் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஃபிட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலான மதர் போர்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 டெர்மினல்ஸ் இருக்கும். ஆனால் புதுசாக காமிச்சோம் இல்லையா அதில் வந்து 3 டெர்மினல்ஸ் தான் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், கிரவுண்ட் டெர்மினல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இதே நீங்கள் ஒரிஜினலாகவே வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து ஃபிட் பண்ண வைக்கிறது நம்ம வந்து ப்ளோயர் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அதை ஃபிட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா சில மைக் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு மைக்கை வச்சு எல்லா மைக்கையும் வந்து அடாப்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண வைக்கிறதுங்க ஒரு டிப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து இதை கத்துக்கணும், ப்ரொஃபஷனலாக கத்துக்கணும், ஒரு பேஷனாக செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஸ்கிரிப்ட் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. ஸோ உங்களால் வந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணி ஜெயிக்க முடியும். நீங்களும் ஒரு தனியாக ஒரு என்டர்பிரனராக ஆக முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு மேலே வந்து கரெக்டாக பிளாஸ்டிக் டேப் வந்து ஒட்டிடுறோம். ஸோ அந்த பிளாஸ்டிக் டேப் ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஹோல் பாயிண்டர் இருக்கும். இந்த ஹோல் பாயிண்டரை போடுறது மூலியமா வந்து நமக்கு மைக் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து பேசுறது கேட்கும். அதுக்காகத்தான் நம்ம மைக்கை வந்து மெனக்கெட்டு இதை வந்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல ஹோல் இருக்க இடத்துல வந்து ஹோல் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மைக்கை வந்து நார்மலாக கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஏன் இதில் வந்து பிளாஸ்டிக் டேப் நம்ம வந்து ஒட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே கலைனும் மேலே கலைனும் ஷார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம டேரெக்டாக போர்டில் வந்து ஃபிட் பண்ணல, நமக்கு போர்ட்லேருந்து தனியாக ஜம்பர் லைன் எடுத்து அந்த வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளோட புது மைக்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து எல்லா மைக்குக்கும் வந்து ஃபிட் ஆகும். அதே மாதிரி அந்த லைன் வந்து ட்ராக் வந்து மிஸ் ஆகாமல் அந்த இடத்துல வந்து ஷார்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ட்ராக்கும் முரசுனா அந்த இடத்துல வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதுக்கு மேலே வந்து டேப் போட்டுரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எங்களோட ஸ்மார்ட் டெக் இன்ஸ்டியூட்டில் சொல்லி தந்திருக்கோம். ஸோ ஸ்டெப்பில் தெரிய நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. ஸோ தெளிவாக எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்களும் எங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகே फ्रेंड्स, நம்ம கரெக்ட்டா வந்து மைக்கை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. சோ இதே மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மொபைலை பத்தி A to Z தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் வந்து இந்தியா ஸ்போர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஸ்கிரிப்ட் தெரிய நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களோட பேசுவாங்க. அதே மாதிரி எங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் எல்லாத்தையுமே நாங்க இருக்கோம். சோ எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பேசிக்கான கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒருவேளை இந்த பேட்ச்ல உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நீங்க எங்களோட கான்டாக்ட்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேவைப்படாம கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அசார். தேங்க்யூ.